அது லட்சிய சமுதாயமாக இருக்க வேண்டும். அந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்க முடியும்? அது என்ன சமுதாயம்? சமுதாயம் என்று பேசுகிறோம் என்று சொன்னால், சமுதாயத்தினுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால், நம்முடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுவிடும். சமுதாயத்தை தயார் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். சமுதாயம் இல்லாமல் இல்லை, சமுதாயம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நற்சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். உலக சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு லட்சிய சமுதாயமாக இருக்க வேண்டும். அந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்க முடியும்? இதன் அடிப்படை, இதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், நம்முடைய தலைவர்கள் கூறிய அற வாழ்வியல். அந்த அற வாழ்வியலை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நம்முடைய சமூகத்திற்கு நாம் கற்றுத்தந்து விடுவோமே ஆனால், கற்றுத்தருவது மட்டுமல்ல, நாம் வாழக்கூடிய இடத்தில் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய கிராமத்தை, நம்முடைய நகரத்தை, நாம் வாழக்கூடிய இடத்தில், நாம் பணி செய்யக்கூடிய இடத்தில் நாம் ஒழுக்கமாக, நெறியுடன், பொறுப்புடன் செயல்பட கற்றுக் கொடுத்து விட்டோமே ஆனால், கற்றுக்கொண்டு விட்டோமே ஆனால், அப்படி கற்றுக் கொடுத்து நாமே வாழ்ந்து காட்டுவோமே ஆனால், நாம் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நற்சமுதாயத்தை உருவாக்கலாம். நம் குடும்பமே ஒரு நற்சமுதாயமாக மாறும். நாம் வாழக்கூடிய இடத்தில், கிராமத்தில், நகரத்தில், வீதியில், எல்லா இடங்களிலும் நாம் எங்கெல்லாம் செயல்படுகிறோமோ, எங்கெல்லாம் இயங்குகிறோமோ, அங்கெல்லாம் ஒரு நற்சிந்தனை கொண்ட, லட்சிய சிந்தனை கொண்ட மனிதர்களாக நாம் இயங்கிக் கொண்டே இருக்க முடியும். அப்படித்தான் லட்சிய சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். அதற்கு என்ன தேவை என்று சொன்னால், நாம் இன்றைக்கு சுயநல சிந்தனையுடன் அலைந்து கொண்டிருக்கிறோம். அந்த சுயநல சிந்தனையிலிருந்து பொதுநல சிந்தனைக்கு மாறுவது. அந்த பொதுநல சிந்தனையில் நாம் செயல்பட கற்றுக்கொண்டோமே ஆனால், நம்முடைய சுயநலம் என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய அத்தனை தேவைகளும் எதில் பூர்த்தி செய்யப்படும், நிறைவு செய்யப்படும் என்று சொன்னால், சமுதாயத்தினுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால், நம்முடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுவிடும். ஒருவேளை சமுதாயத்தினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் நம்முடைய தேவைகள் மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்டு அதில் நம்முடைய தேவைகள் அதிகரித்து கொண்டே செல்லுமேயானால், அங்கு ஒரு நற்சமுதாயம் உருவாக முடியாது. ஆகையினால் சமுதாயமாக வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன சமுதாயம்? சமுதாயம் என்று பேசுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயம் என்று சொன்னால் சில வேளைகளில் நாம் ஜாதியை கூட சொல்ல முடியும். அது அல்ல சமுதாயம். எல்லா ஜாதிகளும், எல்லா மதங்களும், எல்லா பிரிவினரும், எல்லா வகுப்பினரும் ஒற்றுமையாக வாழ்வது, ஒருங்கிணைந்து வாழ்வது, உலகத்திற்காக வாழ்வது, பிரபஞ்சத்திற்காக வாழ்வது, மற்றவருக்காக வாழ்வது. ஆக கருணை மனப்பான்மையுடன் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழக்கூடிய வாழ்வைத்தான் நாம் லட்சிய சமுதாயம் என்று சொல்கிறோம். அந்த சமுதாயத்தை படைப்பதற்குத்தான் நம்முடைய தலைவர்களெல்லாம் கனவு கண்டார்கள். அதுதான் இந்திய கனவு, அதுதான் இந்திய வாழ்வு, அதுதான் இந்திய சமூகத்தின் வாழ்வு. அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்.